Hi students, today we discuss about very important 5 mark in this unit is cyclotron. So what is this device? Means it is used to accelerate the charged particle to gain large kinetic energy. So அதிக அளவில் kinetic energy இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிக்கலை ஆசலரேட் பண்ணோம். இப்போ கன்சிடர் இது எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸ். நம்ம இந்த நியூக்ளியஸை பிரேக் பண்ணணும். ஸோ வி நீட் ஹை எனர்ஜெட்டிக் பார்ட்டிக்கல். அப்போ நம்ம இங்கே புரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஹை எனர்ஜிக்கு ஆசலரேட் பண்ணி கொண்டு வந்து இது மேலே பம்பார்டு பண்ணுவோம். அப்போ பம்பார்டு பண்ணும்போது இட் பிரேக்கிங் அவுட். அப்போ இது அழகாக உடஞ்சி போயிடும். அப்போ உடையும் போது வி கெட் மோர் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. இதுதான் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மேலே அப்படியே அந்த நியூக்ளியஸ் வந்து ஹைலி டென்சிட்டியான பார்ட்டிக்கல். அப்போ அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும். அப்போ பிரேக் பண்ணும்போது மோதக்கூடிய பார்ட்டிக்கல் ஹை எனர்ஜெட்டிக்காக வரணும். அப்போ ஹை எனர்ஜி அட்டைன் பண்ணுற மாதிரி இந்த பார்ட்டிக்கலை அப்படியே ஆசலரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னது, சைக்ளோட்ரான். ஸோ அதர் நேம் ஆஃப் சைக்ளோட்ரான் இஸ் பார்ட்டிக்கல் ஆசலரேட்டர். அதை நோட் பண்ணிக்கலாமா? ஸோ சைக்ளோட்ரான்ங்கிறது என்ன மாதிரியான டிவைஸ் அப்படின்னா, பார்ட்டிக்கலை ஆசலரேட் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டிக்கல் ஆசலரேட்டர்ஸ். ஓகேவா? அப்போ இங்கேயே கொடுத்துட்டான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆசலரேட்டர் அப்படின்னு. இதை லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து 1934 டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பிரின்சிபல்ஸ் ஆர் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, when a particle moving normal to the magnetic field, that is perpendicular to the magnetic field, it experience magnetic Lorentz force அப்படின்னு இங்கே பிரின்சிபலில் கொடுத்துருக்கான். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, கன்சிடர் திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், சம் சார்ஜ் பார்ட்டிக்கல் என்டர் பர்பண்டிகுலராக என்டர் ஆகும்போது மேக்ஸிமம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆங்கிள் 90 டிகிரி இல்லையா? அப்போ மேக்ஸிமம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா QVB. அப்போ திஸ் ஃபோர்ஸ் மேக்ஸ் த பார்ட்டிக்கல் டு மூவ் இன் திஸ் சர்க்குலர் பாத். அதனால் அந்த பார்ட்டிக்கல் எந்த பாதையில் கொண்டு போகும்? இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் கொண்டு போகும். அதுதான் அதனுடைய பிரின்சிபல். ஸோ அதை தான் ஒன் லைனில் சொல்லியிருக்கான். When a charged particle moving perpendicular to the magnetic field, it experience magnetic Lorentz force அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, அவங்க டிசைன் பண்ண அந்த சைக்ளோட்ரானுடைய ஒரு ஃபோட்டோகிராஃப் காட்டியிருக்காங்க. வாங்க நம்ம தியரிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான். இந்த டயக்ராமுக்கு லாஸ்ட்டாக வருவோம். இங்கே கொடுத்துருக்கிற தியரி படி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன் சைக்ளோட்ரான் there is a hollow metallic cylinder. இந்த மாதிரி ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் இருக்கும். ஹாலோனா உள்ள ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்போ இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts and separated by little away between them. அதான் இந்த மாதிரி ரெண்டாக உடைக்கிறோம். ஒரு மரக்கட்டையை கோடாலியை வச்சு பிளக்கிற மாதிரி இப்படி ரெண்டாக பிளந்துடுறோம். ஓகேவா? ஓகே. இப்போ புக்கில் கொடுத்துருக்கிறது இந்த டாப் வியூவோட பிக்சர் தான். இந்த மேலேருந்து இதை இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தால் எப்படி இருக்கும்? இது ரெண்டு மட்டும்தான் கிடைக்கும். இது ஹோல் வியூ கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், உள்ள ஒன்றும் இல்லை. ஓகேவா? அண்டு இதை வந்து நம்ம மேலிருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா இந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி
டாப் வியூவில் போட்டோ எடுத்தாக்க இந்த மாதிரி தெரியும். இட் லுக் லைக் எ டி ஷேப்டு லெட்டர். ஸோ இட் இஸ் கால்டு டீஸ். அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிங்கிற லெட்டர் வடிவத்தில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு இது இருக்கிறதுனால ஒரு இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம், D1 எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து D2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ D1 D2. ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், த டீஸ் ஆர் கெப்ட் இன் த எவாக்குவேட்டட் சேம்பர். அப்போ ஏர் கூட இல்லாத ஒரு இடத்துல வச்சுருப்போம். அண்ட் கெப்ட் நார்மல் டு எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், நார்த் போல், இது வந்து சவுத் போல். இந்த மாதிரி ஒரு போல் பீசஸ் கடையில் வச்சுருப்போம். எவாக்குவேட்டட் சேம்பரில் இருக்கும். ஓகேவா? எவாக்குவேட்டட்னா அங்கே ஏர் கூட இருக்காது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆக்டிங் நார்மல் டு த பிளான் ஆஃப் த டீஸ். அந்த டீஸ்க்கு அப்படியே பர்பண்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஆச்சா? ஓகே. Now at the center I kept a source, charge source நான் வைக்கிறேன். ஸோ இங்கே சார்ஜ் சோர்ஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் சோர்ஸ். இதிலிருந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து எமிட் ஆகும். இங்கேயும் வச்சுக்கிறேன். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோர்ஸ்டு பார்ட்டிக்கல் இதிலிருந்து எமிட் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து the high frequency alternating potential given to the D's. இப்போ 4th லெசனில் நம்ம இப்போ வருவோம் alternating potential. அப்போ இங்கே high frequency alternating potential இந்த மாதிரி போட்டால் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிள் இருக்குன்னா alternating current, alternating voltage. அதை பற்றி தான் 4th லெசனில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஆர் வோல்டேஜ் வேரியிங் சினுசாய்டலி. இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், கீழே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். நம்ம வீடுக்கு வர்றதெல்லாம் என்ன கரண்ட்டு தான்? ஏசி கரண்ட்டு தான். ஓகேவா? அதை வந்து இந்த டீஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கேயும் ஏசி கனெக்ட் பண்ணி விட்டுருவோமா? ஸோ இப்போ a charged particle is coming out of the D. அந்த டீலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வெளியேறுது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் Qன்னு வச்சுக்கிடுவோம், அதனுடைய மாஸ் Mன்னு வச்சுக்கிடுவோம். தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இதிலிருந்து வெளியேறுது. திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகேவா? அப்போ அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது ஒன்று வந்து ஒரு டி வந்து ப்ளஸ் பொட்டன்ஷியலில் இருக்கும், இன்னொரு டி மைனஸ் பொட்டன்ஷியலில் இருக்கும். இங்கே தான் நல்லா கவனிக்கணும். அப்போ இது ப்ளஸ் பொட்டன்ஷியல், இது மைனஸ் பொட்டன்ஷியல். இங்கேருந்து எமிட் ஆகக்கூடிய சார்ஜ் என்ன டைப்பு? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எந்த சைடு போகும்? த டி வித் ஹேவ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அட் தட் இன்ஸ்டன்ட். அந்த நேரத்தில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எதுக்கு இருக்குது? D2 கிட்ட இருக்குது. அப்போ இந்த D2 சைடு என்ட்ராகும். அப்போ என்ட்ராகும்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. அப்போ இட் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் பாத், செமி சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணி இட் ரீச்சஸ் த கேப். த கேப்பை ரீச் பண்ணும்போது த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டு எது வந்துடும்? நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்துடும். அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போதே த polarity ஆஃப் த டீஸ் கெட் ரிவர்ஸ்டு. அப்போ நெகட்டிவாக இருந்தது ப்ளஸ்ஸாக மாறிடும்,
ப்ளஸ்ஸாக இருக்கிறது நெகட்டிவாக மாறிடும். ஓகேவா? அப்போ இது இந்த கேப் அடையும் போது டக்குன்னு இதுக்கு நெகட்டிவ், இதுக்கு பாசிட்டிவ்னு வரும். அப்போ திரும்ப இது மீண்டும் அதிக வேகத்தில் இதை பிடிச்சிருக்கும். ஏன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? அப்போ நிற்கலாம்னு வரும்போதே திரும்ப இதுக்கு நெகட்டிவ் வந்தோன்னா அப்படியே இன்னும் இழுக்கும் போதே இட் மூவ் டு த அதர் டி வித் கிரேட்டர் ரேடியஸ் அண்ட் அகைன் ரீச்சஸ் த கேப்பை ரீச் பண்ணும்போது இப்போ திரும்ப இந்த நெகட்டிவ் ஃபினிஷ் ஆகி திரும்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்துடும். அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது திரும்ப ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய டி மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருக்கக்கூடிய டி என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ திரும்ப இந்த பார்ட்டிக்கல் மூவ் டு த அதர் டி வித் கிரேட்டர் ரேடியஸ். அப்போ ஒவ்வொரு தடவையும் அது கேப்பை அடையும் போது த பொலாரிட்டி ஆஃப் த டீஸ் கெட் ரிவர்ஸ்டு அண்ட் இட் மூவ்ஸ் இன் த ஸ்பைரல் பாத். அப்போ அந்த ஸ்பைரல் பாத்தில் அது மூவ் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஈச் டைம் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி கெட் இன்க்ரீசஸ். ஒவ்வொரு டைமும் அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி படிப்படியாக ஒவ்வொரு சர்க்குலேஷன்லையும் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். when its kinetic energy attains the maximum value, மேக்ஸிமம் வேல்யூக்கு வந்துடுச்சுன்னா அப்படியே இந்த எட்ஜில் சுற்றிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்னா இட் ஷுட் பி டேக்கன் அவுட், இதை வெளியே எடுக்கணும். அப்போ வெளியே எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ளெக்டர் பிளேட் டிபி அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ளெக்டர் பிளேட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பொட்டன்ஷியல் கொடுப்போம்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுப்போம். ஆல்ரெடி அந்த பார்ட்டிக்கலுக்கு என்ன இது இருக்குது? சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? அப்போ இங்கேயும் பாசிட்டிவ் கொடுக்கும்போது இங்கே வெளியே வரக்கூடிய இந்த இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போ ப்ளஸ்ஸும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அப்போ இட் மூவ் வித் ஃபர்தர் கிரேட்டர் ஸ்பீடு. இங்கே ஏதாச்சும் ஒரு நியூக்ளியஸை உடைக்கணும், பம்பார்டு பண்ணணும், யுரேனியம் நியூக்ளியஸை உடைக்கணும் அப்படின்னா யூ கீப் எ யுரேனியம் நியூக்ளியஸ் ஹியர். அப்போ மோதுற வேகத்தில் இட் கெட் பிரேக் டவுன், சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி போயிடும். அதோட எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இதனுடைய சிம்பிளான தியரி. ஓகேவா? ரைட். அடுத்து அப்படியே கொஞ்சம் தியரி பார்ட் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹியர் the ion moves in the circular path. சர்க்குலர் பாத்தில் போகுது. அப்போ அதுக்கு தேவையான அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்கறது எது அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் QVB which provides necessary centripetal force mv square by r அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வி இதெல்லாம் நிறைய தடவை போட்டு காட்டிட்டேன். அப்போ இதிலிருந்து ஆர் ஈக்குவல் டு எம், ஆர் இங்கிட்டு போயிருமா, எம்வி பை கியூபின்னு வரும். ஸோ இதில் மாஸு கியூபி எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ ஈச் டைம் த ரேடியஸ் இன்க்ரீசஸ், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி கெட் இன்க்ரீசஸ். அப்போ மேக்ஸிமம் அட்டைன் ஆகும்போது தான் இட் ரீச்சஸ் த எட்ஜ் அண்ட் இட் இஸ் டேக்கன் அவுட் யூஸிங் த டிஃப்ளெக்ஷன் பிளேட் அண்ட் அலோவ் டு ஹிட் த டார்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து இங்கே இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் 11th படித்தோமா? பப்ளிக்கில் கூட கேட்டிருந்தாங்களா ரெசனன்ஸ்னா என்னது? ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட அப்ளைடு ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்கிங் ஆஃப் எ கிளாஸ்னு படிச்சிருப்போம். பிரேக்கிங் ஆஃப் எ பிரிட்ஜ் வென் சோல்ஜர்ஸ் வாக் ஆன் த பிரிட்ஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி த எர்த் குவாக் காசஸ் ஹியூஜ் டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெசனன்ஸ்னா மேட்சிங்.
So here these ions move in the spiral path. அப்போ ஒரு செகண்டுக்கு அது எத்தனை ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுதோ that is the frequency of the ion அப்படின்னு சொல்லுவோம். frequency of the ion F1 வச்சுக்கிறேன். here the oscillator இங்கே அப்ளை பண்ணக்கூடிய frequency ஏசியோட frequency F oscillator ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. that is the positive ions circulate in the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator. அப்போ the particle attains maximum energy அப்படின்னு சொல்லுவோம். this is called resonance frequency or resonance condition அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஆல்ரெடி போன கேஸில் படித்த ஃபார்முலா தான் QB by 2πm. மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் படித்த அதே தான். டைம் பீரியட்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதை அப்படியே தலைகீழ எழுதிட வேண்டியதான் 2πm by QBன்னு. அடுத்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் நம்ம எழுதணும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவிலிருந்து வாட் இஸ் வி ரீஅரேஞ்ச் தட் ஈக்குவேஷன்? QBR by mன்னு போடலாமா? அதை தான் இங்கே போட்டு வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ½ mvங்கிற இடத்துல QBR by m அப்படின்னு போடணும், ஹோல் ஸ்கொயர். அப்போ 1/2 m q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் by m ஸ்கொயர். அப்போ m இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ½ q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் by m அப்படின்னு கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். Next, 2 mark question. What are the limitation of cyclotron? So cyclotronல என்னென்ன குறைகள் இருக்கு, drawbacks என்ன, அதை தான் லிமிட்டேஷன்னு சொல்லியிருக்கான். ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பார்ட் பியில் செகண்ட் லிமிட்டேஷனில் எலக்ட்ரான் cannot be accelerated. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் தானே, ஏன் ஆசலரேட் பண்ண முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். ஸோ இங்கே லிமிட்டேஷனில் சொல்லிட்டான் எலக்ட்ரான் cannot be accelerated. உனக்கு 2 மார்க் கேட்பான் கிரியேட்டிவாக. why எலக்ட்ரான் cannot be accelerated using cyclotron? ஏன்னா அட் ஹை ஃப்ரீக்வன்சியில் த ரிலேட்டிவிஸ்டிக் வேரியேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம யூனிட் 7ல் படிப்போம். டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனில் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி ஒரு பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு டேன்லையும் எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இட் மாஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் அப்ரிசியபிள் வேல்யூ. அதனுடைய மாஸும் என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே வரும். அப்போ இட் அப்செட்ஸ் த ரெசனன்ஸ் கண்டிஷன். அந்த ரெசனன்ஸ் கண்டிஷனை அது சீர்குலைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறணும், இந்த 2 லைன்ஸை. அடுத்து அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் cannot be accelerated. அன்சார்ஜ்டு அப்படின்னா என்னது? நியூட்ரான் இருக்கு. நியூட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் தான், ஆனால் நியூட்ரான் இதில் வச்சு ஆசலரேட் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த டிக்குள்ளே போகணும், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி போகணும். அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருந்தால் தான் அதை அடுத்தடுத்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆப்போசிட் சைன் உள்ள டிக்குள்ளே போக முடியும். நியூட்ரான்ங்கிறது நியூட்ரல் பார்ட்டிக்கல், ஸோ அது எந்த டிக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் cannot be accelerated using cyclotron. Okay students.